தேவ ஆவி, வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். கைகளை உயர்த்தி ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். கைகளை உயர்த்தி தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. கைகளை உயர்த்தி வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. பாடுவோம் வர வேண்டும் வல்லவரே. கண்களை மூடி பாடுவோம். ஆவியானவரே வர வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சப்தம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. குரல் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா தீமைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைகிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இப்பொழுது ஒன்று கூடி துதித்து ஆராதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். சாத்தானுடைய அந்தகார இருள்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய எல்லா தீமைகளும் எல்லா பொல்லாத கிரியைகளும் வெளியேறுகிறது. ஆண்டவருடைய பெயரால் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் பெயரால் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுங்க. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை உயிருள்ள பொழுதே நல்ல புகழுங்க, நல்ல துதிங்க. உங்க வாழ்க்கையில கடவுளை துதிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, நன்றி செலுத்துவது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இயேசுவை துதிங்க, சாத்தான மிதிங்க. சொல்லுங்க. இயேசுவை துதிங்க, சாத்தான மிதிங்க. அல்லேலூயா. நீங்க யாரை துதிக்கணும்?
யாரை மிதிக்கணும்? அப்ப துதிக்க ஆரம்பிக்கும் போதே யார் மிதிப்படுறா? அவனை மிதிக்கிறது இல்ல, நசுக்கி போடணும். அல்லேலூயா. மிதிச்சுட்டு போனா அவன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிருவான். ஆனா நசுக்கி போடணும். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது ரோமர் 16:20, அமைதியர்களும் கடவுள் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவாராக. ஜோரா கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல வாய் திறந்து பாடு. ஆமென். கை தட்டி பாடு. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. 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 என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திர. ஏசப்பா ஸ்தோத்திர. குரல் உயர்த்தி. ஏசப்பா ஸ்தோத்திர. ஏசப்பா ஸ்தோத்திர. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பாட்டை சும்மா பாடிட்டு போயிடக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி பாடும் பொழுது அவன் ஏதோ ஒரு கற்பனையில பாடல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனை புகழ்கிற பாடல்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறியது. கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்தரிக்கணும். நல்ல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எது நடந்தாலும் நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். துதிக்க முடியுமா? பக்கத்துல கை கொடுத்துருங்க. பிரதர், துதிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். என்ன? அல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைச்சது ஒண்ணுமே நடக்கல, என்ன ஆயிரும்? உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்க முடியுதா? ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு செய்தீர்? இந்த கேள்விதான் எல்லாருக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு மாத்துங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏன் என் வாழ்க்கையில எது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றவர் யாரு? சொல்லுங்க, யாரு? இயேசு. சொல்லுங்க, யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க, யாரு? இயேசு. எனக்கு எது வேணும் எது வேண்டாம்னு முடிவெடுக்க வேண்டியது யாரு? இயேசு. என்னுடைய கடவுள், என் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. அவர் எனக்குன்னு குறித்தது கண்டிப்பாக நிறைவேறும். நடக்கும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. முடியாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கஷ்டத்துல வந்திருக்கலாம், துன்பத்துல வந்திருக்கலாம், உபத்திரவத்துல வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம். நான் நினைச்சு எத்தனை வாரமா மாசமா வந்து ஜெபம் பண்றேன், எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். எனக்கு கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காண்டாலும் ஸ்தோத்திரம், நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்காண்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஏன்? என் தகப்பன் நீர். ஆமென். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். குரலை உயர்த்தி. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ
எரிகிற தீச்சூளை இருக்குது. ராஜா சொல்றான், கொஞ்சம் எப்பா யோசித்து பாருப்பா, நீ தீச்சூழலில் சாகிறது என்னுடைய விருப்பம் இல்லை, ஆனா நீ என்ன செய்யணும், இந்த சிலையை மட்டும் ஒரு கும்பிடு போட்டுட்டு பிழைச்சிட்டு போ. இதுதான் அவனுடைய ராஜாவுடைய தயவு. அல்லேலூயா. ஆனா சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு இருதயத்தில் என்ன இருந்துச்சு? நாங்க கூண கும்பிடு போடுற கூட்டம் இல்லையா, வாழ்க்கையில கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், நடந்தாலும் நடக்காட்டாலும், வாழ்ந்தாலும் செத்தாலும் யாருக்காக தான் இருப்போம்? சொல்லுங்க, யாருக்காக தான்? எங்கள் ஆண்டவருக்காக தான் நாங்க வாழ்றோம்னு சொல்லி எரிகிற தீச்சூளை 7 மடங்கு பெருக்கப்பட்ட பொழுதும் அதுல துணிவோடு போகிறதுக்கு தயாரான அவர்களை அந்த அக்கினி ஜுவாலையில் 4வது நபராய் வந்து தேவன் அவர்களோடு உலாவி அவர்களுக்கல்ல அந்த தேசத்திற்கே அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார், நன்மையினால் நிரப்பினார். கைகளை தட்டுங்க பாப்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா 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 ஏசப்பா. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் துன்பங்கள், தோல்விகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், ஆண்டவரே, பொருளாதாரத்திலே, வருமானத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது கூட என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாய் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் குறித்தது நடக்கும், நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடுக்க முடியாது. உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன், அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறேன், உடல் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், குடும்ப சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், வருமானத்திலே செய்யும் தொழில்களிலே எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அவை அனைத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. நல்ல வாயை திறந்து பாடுங்கம்மா. தம்பி பாடுங்க. மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர.
தாவீதைப் போல மாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல மாடி அப்பாவை சோத்தரிப்பே. ஹல்லேலூயா தெய்வம் நீரே. நல்ல குரலை உயர்த்தி பாடுவோம். எந்த கண்மலையானவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. நல்ல வாயை திறந்து பாடுங்க. ஆராதனை உமக்கே. கைகள் தட்டி பாடுவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தே. என்றென்ற தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. உம்மை துதிக்கிற இந்த ஜனங்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. மெய்யாகவே எங்கள் மத்தியிலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவரே, எல்லா துதிக்கும் பாத்திரரே, பயபக்திக்கு உரியவரே, உம்மை தாழ்பணிந்து ஆராதிக்கிறோம். சர்வ லோகத்தின் அதிபதியாக சர்வ வல்லம் தேவனாக இருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எங்க பலவீனத்தை எல்லாம் மாற்றுகிறவரே, கிருபையால் நிரப்புகிறவரே, இயேசு ராஜா என் பலனானே. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே. ஆராதனை கைகள் அசைத்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் ஆராதிங்கப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, பரிசுத்தரே பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி. ஆராதனை 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 ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பா ஓமேகாவானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, ஒப்பு கொடுப்போம். அல்பாவும் ஓமேகாவானவரே. ஆராதனை. கண்களை மூடி நல்ல உள்ளம் திறந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாயை திறந்து ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி வான தூதர்களோடும் புனிதர்களோடும் ஆண்டவரை ஆராதிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்க பரிசுத்தரே பரிசுத்தரே, வாயை திறந்து பாடுங்க. பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை 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 ஆராதனை. பாவத்தை எல்லாம் சுமந்தவரே, பரிகாரியாய் மாறினீரே. என் பாவத்தை எல்லாம் சுமந்தவரே, பரிகாரியாய் மாறின தெய்வமே, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும், என்னை தூய்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீங்கு தீவினைகள் பொல்லாப்புகளும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராய் இயேசுவே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். எல்லாரும் எழுந்து நிற்போம். 2 கைகளை உயர்த்தி நாம் ஸ்துதிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல துதிங்க. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எரியுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறட்டும். பலவீனங்கள் வெளியேறட்டும். பொல்லாப்புகள் வெளியேறட்டும். கைகள் தட்டி பாடுவோம். வானக தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வாய் திறந்து. வானக தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. குரலை உயர்த்தி பாடுவோம். வானக தந்தை இயேசுவே, ஆண்டவரே, வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. கை தட்டி பாடு. வானக தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரம் ஒரு விடுதலை நேரம், அற்புதத்தின் நேரமாய் மாறட்டும். ஆமென். சகோதரியே, சகோதரனே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. துக்கமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. 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 வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி. நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் நினைச்சு சொல்லுங்க. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், உறவுகளில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறுபடி ஒப்பு கொடுங்க. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் பிரிவினையின் ஆவி வெளியேறட்டும். வேரோடு பிடுங்கி போடுமப்பா. குடும்ப முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா விதமான அந்தகார இருள்களும் சாத்தானின் தொல்லைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வறுமைகள், கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவாராக. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை பாதித்திருக்கிற எல்லா போதை பொருட்களும், குடிவெறியின் ஆவி, ஆண்டவரே, போதை பொருட்களுக்கு, மதுபானத்துக்கு அடிமையாய் இருக்கிற தவறான காரியங்கள், ஆபாச எண்ணங்கள், இவைகளிலே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இருக்கிற தீமைகளை வேரோடு பிடுங்கி எறியுமப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம்,
ஆண்டவரே உம் மீது நம்பிக்கை இல்லாதபடி எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா விதமான அவிசுவாசங்கள் அவ நம்பிக்கைகளை வேரோடு பிடுங்கி எறிந்து நம்பிக்கையினால் எங்களை நிரப்போ. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. ஆண்டவரே, திருமண தடைகள், குழந்தை செல்வம் இல்லாமல் ஆண்டவரே வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமே பெற முடியவில்லையே என்று சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, கட்டுகளாக இருக்கிறதோ, அவை அனைத்தையும் நிர்மூலமாக்கி உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாடுங்க. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். தேவ மாதாவின் பரிந்துரையினால் தேவமாதாவின் பரிந்துரையினால் என்னிலும் என் குடும்பத்திலும் என்னில் என் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. ஆமென். ஆமென். வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, ஏந்த நீரையும் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா. ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, இந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா. ஆராதனை 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 ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கைகளை உயர்த்தே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. இயேசுவே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. நல்ல குரலை உயர்த்தி பாடுவோம். நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே, வல்லவரே ஆராதனை
ஹல்லேலூயா 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 எனக்காக சிலுவையில் ஜீவன் விட்டீர், உம்மாலே மீட்கப்பட்டேன். சிலுவையில் பலியானீரே, உம்மாலே மீட்கப்பட்டேன். பரிசுத்தரே பரிகாரியே ஆராதனை உமக்கே. பரிசுத்தரே பரிகாரியே வாய் திறந்து உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா கைகளை அசைத்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். என் அன்புக்குரியவர்களே, இதோ நம்மை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் திருப்பாடல் 147 அதிகாரத்திலே ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள், ஆபிரகாம், இதோ உனக்கு மிகுந்த கைமாறு உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஆபிரகாம் இருதயத்திலே ஒரு பெருமூச்சு இருந்தது. நீர் எனக்கு என்ன தருவீர்? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சப்தத்தை தான் இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து என்ன எழுப்புகிறீர்களோ அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனங்கள் என்னை பார்த்து, நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்னத்தான் தருவீர்? ஆண்டவர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு இதுவரை செய்த நன்மையை நீங்க உணராம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண் முன்பாக வைத்து நீங்களும் இதே போல ஒரு கேள்வியோடு நிற்கலாம். ஆனா ஆண்டவரை பாருங்க. ஆபிரகாமை பார்த்து, வாப்பா, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியும்னா என்ன? இந்த பூமியில் இருக்கிற மண், தூசி, கடற்கரை மணல், இதெல்லாம் உன்னால எண்ண முடியுமா? இதே போல உன்னிலிருந்து நான் மக்களினங்களை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் கூறினார். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க சோகத்தோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு என்ன நடக்குது, என்ன கிடைக்குது, இதுவரை எனக்கு என்னங்க நடந்துச்சு என்பது போல் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டு இப்பொழுது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இன்னைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். எதற்காக அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார்? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, மகனே மகளே, நீ பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போகாது. நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை அழிஞ்சு போகாது. நீ எட்டி பார்க்குற இடத்துலையே நின்றுட்டு உன் வாழ்க்கை போறது இல்லை. நான் உன்னோடு தங்க போகிறேன், உன் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறேன், உன் வாழ்க்கையோடு நான் கலந்து உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறவராய் இருக்க போகிறேன். கரங்களை தட்டி ஆமென், நன்றி அப்பா, நீ என் வாழ்க்கையில் எல்லாமா இருக்க போங்கப்பா, நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பாருங்க, சக்கேவு எட்டி பார்க்குற இடத்துல இருந்தாரு. ஆனால் அவர் நினைத்திருக்க மாட்டாரு, என் வாழ்க்கையில் இயேசு வருவார், என் வாழ்க்கையில் இயேசு வந்து என் வீட்டில் தங்குவார், என்னை சுற்றி பார்த்த ஜனங்கள்
அவர்களுடைய வார்த்தை மாறும்படி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக அவர் நினைத்திருக்க மாட்டார். இன்னைக்கு நீங்கள் கவலையோடு பிரச்சனையோடு வந்தீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த உலகத்தில் புதிய படைப்பாய் மாற்றப் போகிறேன். நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன். நீ வீட்லேயும் ஆசீர்வாதமாக தான் இருப்ப, வெளியும் ஆசீர்வாதமாக இருப்ப. ஏன்? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே, நீ எங்கெல்லாம் வியாகுலப்பட்டு உடைக்கப்பட்டு வந்தியோ அந்த இடத்துல நான் உன்னோடு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்படியே எழுந்து நிற்போம். 3 ஆசீர்வாதங்களுக்காக இன்று ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக உன் கடவுளாய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு உயர்வின் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள், ஆண்டோட பிள்ளைங்க மட்டம் தட்டப்பட்ட வாழ்க்கைக்கு அல்ல, துயரமான வாழ்க்கைக்கு அல்ல, வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கு அல்ல. கண்களை மூடுமா, உன் வாழ்க்கையில் என்ன உயர்வு வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உன்னை உயர்த்தக்கூடியவர், ஆண்டவர் உன்னை மேன்மையாய் வைக்கிறவர். நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நம்மை மேன்மைப்படுத்துவதில் இவர் வல்லவர், இவர் வல்லவர். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், வந்துட்டு சும்மா பெயரக்கூடாது. ஒரு தம்பி சொன்னார், பிரதர், எங்கள் குடும்பத்தில் மட்டம் தட்டப்பட்டிருந்தேன், என்னை பார்த்து நிறைய பேர் நீலாம் எங்கடா உருப்பட போகிற. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார், என் மகனே, உன்னை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் எனக்கு வாக்குறுதியை கொடுத்தார், இந்த வாக்குறுதியை கையில் எடுத்துக்கிட்டேன். நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை எந்த நாவெல்லாம் சபித்ததோ அதே நாவுகளுக்கு முன்பாக, அதே மனிதர்களுக்கு முன்பாக என்னை ஆண்டவர் உயர்த்தினார். நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு சொல்லு, நான் நல்லா இருப்பேன், என்னை மேன்மையாய் உயர்த்துவார். தகவலே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த பாடல் பாடும்போது உன் இருதயத்தில் ஒரு உயர்வின் பாதைகள் திறக்கப்படுவதாக. பாவ சங்கீதத்துக்கு ஒரு 5 பேர் பெயருங்க. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை தட்டி வாயை திறந்து, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பிரியமானவர்களே, இயேசுவை உற்று பாருங்க. மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய மனிதன். பைபிள் சொல்லுகிறது, அவன் ராஜாவுடைய அந்த அரண்மனை வாசல்ல இருக்கிறான், ஒரு காவலாளியாக. அந்த இடத்துல ஆமான்னு ஒரு மனிதன் வருகிறான், பொல்லாதவன். அந்த ஆமான் வரும் பொழுது இந்த மொர்தெகாய் தலை குனியல. உடனே இந்த ஆமானுக்குள்ள வைராக்கியம் வருது. இந்த மொர்தெகாயும் இவனோடு இருக்கிற ஜனங்களையும் நான் அழிப்பேன் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டான். ஆனால் மொர்தெகாய் பாருங்க, ஆண்டவரை ஆராதித்தான். ஆண்டவர் முன்னால் அமரக்கூடிய ஒரு மனிதன். மனுஷங்க முன்னால் கூண கும்பிடு போடல அவன். அவனும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் சூழ்ச்சி செய்த பொழுது, ஆண்டவரே நீரே எங்கள் பாதுகாப்பு என்று
ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், ராஜாவை ஆண்டவர் தட்டினார். ராஜாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. மொர்தெகாய்க்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்தார். ஆமான் அழிக்கப்பட்டான். இன்னைக்கு ஒன்று அழிக்க எழும்புகிற வருகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும், சத்துருக்கள் உருவாக்குற எந்த ஆயுதமாக இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக அது நிலைச்சு நிற்காது. ஆமென், ஆமென். சொல்லுங்க, என் முன்னேற்றத்தை யாராலை தடுக்க முடியாது. என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை யாராலை தடுக்க முடியாது. என் வாழ்வுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டேன். சொல்லுங்க, தகப்பண்ணி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் கைகளை விரித்து சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிற எந்த தீமைகளாக இருந்தாலும், தீமைகளாக இருந்தாலும் அவை அனைத்திலிருந்தும் என்னை என் குடும்பத்தாரையும் விடுவித்தருளும். எங்கள் வாழ்வினுடைய முன்னேற்றத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். செய்யும் தொழில் முயற்சிகள், வியாபாரங்கள், கடல் தொழில்கள், விவசாயம், வியாபாரங்கள், ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள், கப்பல் வேலைகள், ஆண்டவரே இந்த நேரத்திலே அவற்றிலே மனித சூழ்ச்சிகள், சாத்தானின் தொல்லைகள், மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகள், அனைத்து தீமைகளும் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் கட்டி நரகத்திலே தள்ளப்படட்டும். எங்கள் வாழ்க்கையை தடை செய்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பொருளாதார கஷ்டங்கள், கடன் பாரங்கள், மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி வேதனைப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்திலே இன்று அகல்வதாக. ரெண்டு கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே செய்பவர் நீரே, குரல் உயர்த்தி தகப்பனே தந்தையே, அலைநிமிர செய்பவர் நீரே. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். ரெண்டு கைகள் ஆண்டவர் நோக்கி விரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாய் உயர்த்துகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று சிறப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேதத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு அவரே கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இதோ உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை குழந்தை செல்வத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளை செல்வத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் ஒரு 4 பேர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதில் 2 பேர் உங்களுக்கு முதல் குழந்தைக்கு அப்புறம் ஒருவர் 6 ஆண்டுகள், ஒருவர் 8 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கீங்க. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் அந்த 2 பேருக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அதே போல் திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் என்ற நிலைமையில் ஒரு 2 பேர் இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கர்ப்பத்தின் பாதைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்குரிய பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். கல்வியில், ஞானத்தில், ஒழுக்கத்தில், ஆண்டவரே, என் பிள்ளைகளால் நான் எந்த இடத்துல தலை குனிந்தேனோ
அந்த இடத்துல என்னை தலை நிமிரச் செய்கிறவர் நீரே. கைகளை உயர்த்துங்க. மகனுக்காக மகளுக்காக திருமண தடை மாறணும். ஒருவேளை மகன் இன்னும் நல்லா படிக்க முடியலை, அவனால சில கெட்ட பேர், மகள் காதல்ல மயக்கத்தில் ஏதோ ஒன்றில் விழுந்து கிடக்கிறா, மாறுமா? இயேசு மாற்றுவார். உன் பிள்ளைகளால் நீ தலை நிமிர வேண்டும். உன் பிள்ளைகளால் உனக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தர விரும்புகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, உன் பிள்ளைகள் ஒளிவக்கன்றுகள் போல் உன்னை சூழ்ந்திருப்பர் என்று திருப்பாடல் 128 வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் உன் பிள்ளைகளை இப்பொழுது உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவே, என் பிள்ளைகளை குறித்து எனக்குள் உருவாகி இருக்கிற கவலைகளை வேதனைகளை அர்ப்பணிக்கிறேன். என் மகன் மகள் படிப்பிலே ஆர்வத்தையும் ஒழுக்கத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவதிலே உமக்கு பயந்து வாழ்வதிலே உண்மையுள்ளவர்களாக வாழ அருள் புரியும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண தடைகள், வேலையின்மை அவர்கள் வாழ்க்கையை விட்டு மாறுவதாக. நல்லதொரு வாழ்வு, நல்லதொரு வேலை உம்மிடமிருந்து வருவதாக. 2 கைகளை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எல்லா வியாதிகளும் நம்மை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் செய்வாராக. வேதத்திலே வாசிக்கிறோம், உன் நடுவிலிருந்து நோய்களை நான் அப்புறப்படுத்துவேன். உன் நோய்களிலிருந்து உன்னை குணப்படுத்துகிற ஆண்டவர். வேதத்திலே வாசிக்கிறோம், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ மருத்துவத்துக்கே செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவத்துக்கே போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் போனால் ஒருத்தருக்கு வியாதி. ஒருவேளை அப்படிப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை தொடுகிறார். வியாதியஸ்தர்கள் உங்களுடைய உடம்புல கை வைங்க. எந்த இடத்துல வலி இருக்குதோ, கட்டி இருக்கோ, வியாதி இருக்கோ, அந்த இடத்துல உங்கள் வலது கரத்தை வைங்க. மற்றவர்கள் அதே போல் உங்கள் வீடுகளில் யாராவது நோயாளிகள் இருப்பாங்கன்னா உங்கள் வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் கணவரை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என் பெற்றோரை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, என் உறவுகளை தொடுங்க. இதோ வியாதிகளால் வருகிற ஒரு தாழ்வு, ஆண்டவரே, வியாதிகளால் வருகிற பற்கடிப்புகள், வியாதிகளால் நீங்கள் வீட்டில் வருகிற எல்லா விதமான பிணி பீடை இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும். குணப்படுத்தும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எல்லா நோயாளிகளுக்கும் சுகம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் தீராத வியாதிகள், தீராத எல்லா பலகீனங்களும் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறும்படி நீங்க வாயை திறந்து ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் இந்த கட்டி அகலட்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால இந்த நோய் நீங்கி போகட்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால இந்த பேக் பெயின், இந்த கைகால் வலிகள் வெளியேறுவதாக. அலர்ஜி நோய்கள், ஆஸ்மா நோய்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பார்வை குறைவு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பை கட்டி, மார்பக கட்டிகள், ஆண்டவரே, எந்த இடத்துல நோய்கள் இருக்கிறதோ வெளியேறட்டும் சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நோய்களை நீக்கி சுகமாக்கும் பலவீனம் அகன்று போவதாக. நோய்களை நீக்கி சுகமாக்கும் பலவீனம் அகன்று போவதாக. நலமடைவேன் நான், நலமடைவேன், நலமடைவேன் நான், நலமடைவேன். காயங்களால் நலமடைவேன், உம் காயங்களால் நலமடைவேன். சுகப்படுத்தோ மருத்துவர் நீரே, சுகப்படுத்தோ மருத்துவர் நீரே. குணமாக்கோ மருத்துவர் நீரே, குணமாக்கோ மருத்துவர் நீரே. உம்மாலே சுகமாவே, உம்மாலே சுகமாவே. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கடவுளே, ஆசீர்வதிக்கிற கடவுளே, வீட்டிலும் வெளியிலும் என்னை ஆசீர்வதிப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உமக்கே ஆராதனை. 2 கைகளை உயர்த்துவோம்.
நல்ல குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுவதாக. முன்பு எரியுவருள்ளனு மனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தன் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. கைகளை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரே எங்களை உயர்த்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நல்ல கைகளை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிங்க. வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிங்க. உயர்விலும் ஆசியிலும் ஆசீர்வதிங்க. உயர்விலும் வாழ்விலும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க.